ஸோ நான் நேற்று தான் வீட்டுக்கு கேஸ் வந்து நான் புக் பண்ணேன். ரூ. 957.50 நான் புக் பண்ணேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாரத் கேஸ். ஓகேவா? இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா, கேஸ்ன்றது அத்தியாவசியமான ஒரு பொருள். அந்த காலத்தில் தான் இந்த விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பல வருடங்களா நம்ம கேஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் அந்த கேஸு 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் கூட வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3 கேஸு மேக்ஸிமம் வந்து கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீஃப் மினிஸ்டர் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தார். ஸோ வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தார் ஃப்ரீயாக. இப்போ அதோட துவக்கமாக அடுத்த ஜனவரி 2027 3 சிலிண்டர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து செயல்பட போகுதுன்னா, ஸோ உங்களோட வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் இருக்கணும் வருஷத்துக்கு. அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் வந்து காசு கட்டி நீங்கள் வாங்கிடுவீங்க. ஓகேவா? அதுக்கு இப்போ வரையுமே சப்சிடின்னு சொல்லி போட்டுட்ருந்தாங்க. இப்போ கூட ரூ. 24.50 சப்சிடி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த சப்சிடி வரப்ப இனிமேல் கவர்மெண்ட் என்ன பண்ண போதாமா, நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோமோ அந்த காசு அப்படியே திருப்பி போட்டுட போதாமா. ஸோ அது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஏற்புடைய ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் அவர் கொண்டு வரதுனால மக்களுக்கு விலைவாசி உயர்வு அதிகமானாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற விதத்தில் இப்போ இந்த கேஸ் குறையுது. அதே போல் இபி பில் கூட பார்த்திங்கன்னா 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கும். ஸோ பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ரீ பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாதம் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை கண்டிப்பாக எல்லாருக்குமே சேவ் பண்ணி கொடுக்க போகுது. அந்த அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா 500-1000 ரூபாய்க்கு வந்து தேரும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இந்த ரேஷன் கடையில் எல்லோரும் வாங்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அப்ளை பண்ணவும் இல்லை, வாங்கவும் முடியாது இனிமேல். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஸோ லேடிஸ் யாரும் இல்லை. ஸோ நிறைய பேர் அந்த ரேஷன் கடையில் அந்த 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஆனால் ரேஷன் பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி அதில் வர அந்த 1000 ரூபாய், இந்த மாதிரி ஃப்ரீ கேஸு, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் வேறு என்ன ஃப்ரீ பஸ்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவாக மக்கள் அதை எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வந்தாங்கன்னா நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க வந்து இது எல்லாத்தையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கஷ்டம்தான். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 கேஸ் தான் வரும் வருஷத்துக்கு. ஸோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் தான். ஸோ இது வந்து நல்ல ஏற்புடைய ஒரு விஷயம். ஸோ அது அவங்க சொல்கிற க்ரைட்டீரியாவில் எல்லாத்துலேயுமே நம்ம வருமா, அதுக்கப்புறம் நமக்கு அந்த மானியம்ன்றது இப்போ வந்துகிட்ருக்குல்ல, அதுக்கு பதிலாக அந்த கேஸ் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோமோ அந்த காசு திருப்பி அப்படியே போடுவாங்களாம். ஸோ பார்ப்போம் இது எந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நானும் சொல்கிறேன். நீங்களும் இந்த ஸ்கீமை பொறுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலாக நம்ம நாட்டை இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரலாம். விலைவாசி உயர்வை வந்து குறைக்கலாம். எத்தனையோ இருக்குது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஃப்ரீயும் கொடுத்தா மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? மக்களுக்கும் வந்து செலவு கம்மியாகுது. இது வந்து ஃப்ரீன்னு சொல்கிறதுக்குல மக்களோட வரி பணம் தான். அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களோட காசை வந்து அவங்க ஊழலற்ற ஆட்சி, நல்லதொரு ஆட்சியை வந்து அவங்க அதை ஹேண்டில் பண்ணி அந்த காசை வந்து அவங்க இந்த மாதிரி பங்கு போட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கன்னா சந்தோஷம்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து மக்களுக்கும் எல்லாருக்கும் வந்து பிரயோஜனம் இருக்க மாதிரி இருந்தால் சூப்பர் தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்லாம் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து விலை ஏற்றிட்டாலும் நமக்கு நஷ்டம்தான். ஆல்ரெடி வந்து விலைவாசி அதிகமாகவும் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கணும். ஸோ ரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நல்ல பொருட்கள் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்கறதா அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டு எப்படி அவங்களோட அந்த கஜானாவை ஹேண்டில் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல தான் கொடுக்க முடியும். ஸோ அதை அவங்க ப்ராப்பராக பண்ணி அதில் ஊழலற்ற ஆட்சியாக இருந்தாலே நமக்கு நல்லது நடக்கும். ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம தமிழ்நாடு அந்த கஜானா அது அக்ஷய பாத்திரம் மாதிரி செயல்பட்டுடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதில் ஏதாவது டிஃபிஷியன்ட் ஆகுது, மறுபடியும் வந்து கோடிக்கணக்காக வந்து கடன் வாங்குறாங்கன்னா அது தப்பாக போயிடும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற கடனை வந்து குறைக்க பார்க்கணும், இன்னும் கடனை ஏற்ற பார்க்கக்கூடாது. ஸோ எப்படி இந்த தமிழக வெற்றி கழக அரசு இதை நிர்வகிக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா தான் நிர்வகிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாம் ஓட்டு போட்டிருப்போம்ல. நான்லாம் நோட்டாக ஓட்டு போடுறேன். நானே பார்த்திங்கன்னா விஜய் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையில் நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். அந்த ஓட்டு, அந்த நம்பிக்கை, அது எல்லாத்தையுமே அவர் நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம்.
ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு உலக அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குல்ல, அதனால் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்த கேஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சப்ளை இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி சப்ளை இல்லாதப்ப இன்னும் கூட டிமாண்டை அதிகமாக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கூட கவர்மெண்ட் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேஸ் வந்து கரெக்டாக கைக்கு கூட வராமல் இருந்துச்சுன்னா கஷ்டம்தான். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் மட்டும் முடியாது. ஸோ உலக சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இதெல்லாமே நம்ம கைக்கு வந்து வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப மற்ற நாடுகளெல்லாம் கூட இந்த சண்டை சச்சரவு இல்லாமல் சமரசமாக இருந்தால் தான் எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு கிளாப் பண்ணணுன்னா கூட 2 கை சேர்ந்தால் தான் வந்து சத்தம் வரும் இல்லையா? அதனால் ஒரே ஒரு கையில் வந்து நம்ம சத்தம் போட முடியாது. அதனால் எல்லாமே சேர்ந்து நல்ல விதமாக சண்டை சச்சரவு இல்லாமல் கொண்டு போனால் தான் இது எல்லாமே சாத்தியமாகும். கரெக்டாக? ஸோ ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் தட்டுப்பாடு ஆகக்கூடாது. இது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் எப்படி கையாள போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நல்ல நல்ல ஸ்கீம்ஸு நல்லா வெளியில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இதில் வேறு ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மாதம் 2500 வேறு கொடுக்குறதா அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் கூட எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு நிறையவே இந்த அரசாங்கத்தால் லாபம் இருக்குது. ஸோ இந்த லாபத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மற்றதுலலாம் வந்து விலைவாசி கூட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரீபீஸ் எல்லாம் கூட கம்மி பண்ணிடலாம். ஸோ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் கூட பண்ணலாம். இதை தான் நான் இப்போ ரீசெண்டாக எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்த முடியலன்னாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது லிமிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ ஆல்ரெடி நம்ம ரேஷனில் வாங்குகிற பொருட்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மானியம் மாதிரி கவர்மெண்ட் வந்து கொடுத்து அதை வாங்கி அதை வந்து நமக்கு சப்சிடி ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ கோதுமெல்லாம் கூட ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபஸ்ட்டே தான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். பட் ஆனால் அப்போல்லாம் பெருசாக கொடுக்கறதில்ல. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் கரெக்டாக கோதுமெல்லாம் கூட ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த தரம் இந்த புழுங்கலரிசி இதெல்லாம் கூட ரொம்ப மஞ்சளாக இருக்குது. அதில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பையாக இருக்குது. இந்த கோதுமை எல்லாத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா குப்பையாக இருந்துச்சு. ஸோ இது அரசாங்கத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறப்ப வேறு அவங்க அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது தான். ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க அந்த பொருளெல்லாம் கூட கொடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீபீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற பொருளை தரமாக வந்து குவாலிட்டியாக கொடுத்தாலே போதும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் எந்த ஒரு அரசாங்கத்து மேலேயும் நான் வந்து தப்பு சொல்லலை. பட் இதெல்லாம் எனக்கு மனசில் பட்டுது, அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அரசாங்கம் நல்லாவே தான் செயல்பட்டுருக்கு. நானும் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளும் வந்து எல்லோரும் நம்பி தான் ஓட்டு போட்டு அவங்கள அங்கே உட்கார வச்சுருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்குள்ள இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.